ஹார்ட் பிரேக், மன முறிவு, இது எல்லாரோட வாழ்க்கையிலையும் கடந்து வந்திருப்பாங்க. நிச்சயமா சொல்றேன். அது லவ்வர்கிட்ட இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் நடந்திருக்கும், மன முறிவு ஏற்படுத்திருக்கும், இல்லை பிரச்சனைகள் இதாக இருக்கும். இது லவ்வர்கிட்ட மாத்திரம் தான் கிடையாது, எல்லா இடத்துலையுமே வரும். அங்கே அன்பு இருந்தாலே அது ஒரு மன பிரச்சனைனால நம்மளுக்கு முறிவு ஏற்படும். இது ஏற்படுறது அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நீங்கள் அதிலேயே அழுதுகிட்டு இருக்கிறது, அந்த பிரச்சனைனால நீங்கள் எந்த வேலையும் பண்ண முடியாமல் இருக்கிறது, இதெல்லாம் செய்கிறது கரெக்டாக 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. உங்களைய வேண்டான்னு சொல்கிற ஒரு விஷயத்த, உங்களை வேண்டான்னு ஒதுங்கி போகிறவங்கள நீங்கள் நினச்சி கவலைப்படுறது இருக்கிறதுல அடி முட்டாள்தனமான விஷயம். நீங்கள் உடனே கேட்கலாம், உங்களுக்கு நடக்கலையா, நீங்கள் அப்படி இருந்ததே கிடையாதா, நீங்கள் என்ன பெரிய ஞானியான்னு கேட்கலாம். உண்மைதான், நான் இருந்திருக்கேன். இந்த அனுபவத்தில் தான் நான் பேசவே வரேன். இது எல்லாருக்கும் நடந்திருக்கும்னு சொல்கிறேன். இது 99.9 சொல்ல முடியாது, 100% எல்லாருக்கும் நடந்திருக்கும். சில பேர் சொல்லியிருப்பாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு நடந்திருக்கு. எல்லா சுச்சுவேஷனும் எல்லா காலகட்டத்திலும் எனக்கு சில ஹார்ட் பிரேக்கான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அந்த டைமில் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு வலி இருக்கும், அதை கடந்து போகிறது ஈஸி இல்லை, அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் சொல்லலாம், ஏன்ட்ட அன்னைக்கு சொல்லியிருந்தா நான் இதை தான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாங்க புரியுதுங்க, உங்கள் வலி என்னன்னு எனக்கு தெரியுது, உங்கள் பிரச்சனை என்னன்றது எனக்கு புரியுது. ஏன்னா நான் அதுக்குள்ளே நானும் ட்ராவல் ஆகி தான் வந்திருக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், நம்மளை மதிக்காதவங்கள அவங்கள மதிக்க தேவையில்லை. இதுக்காண்டி சண்டை போடுங்கன்னு சொல்ல மாட்டேன், இதுக்காண்டி அவங்க சார்ந்த சில விஷயங்கள்லாம் போய் பிரச்சனை பண்ணுங்கன்னு நான் சொல்றதெல்லாம் வரல. அது நமக்கு தேவையே கிடையாது. அது யூனிவர்சல் பார்த்துக்கும், யூனிவர்சல் இருக்கு, அது செஞ்சுக்கும். வாழ்க்கைன்றது சின்னது சின்ன விஷயங்கள் தான். அதுல நம்ம வாழ்ற டைம் ஆஃப் பீரியடே அதுவும் குறைச்சுன்னு சொல்றாங்க. முன்னாடியாவது 100, 120, 150 வருஷம் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் அது பாதி தான் இருக்கு. 50, 60, 70 இதெல்லாம் தாண்டதே ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. ஏன்னா நம்ம இப்ப சாப்பிட்ற ஃபுட்டுல இருந்து எல்லாமே, நம்ம ஃபுட்டை சாப்பிட்றோமோ இல்லையோ, கெமிக்கல் தான் ஃபுட்டா சாப்பிட்றோன்றது சூழ்நிலையில இருக்கிறோம். நம்ம எதை வேணுன்றோம், எதை வேணான்றது இதே நம்மளுக்கு குழப்பத்தில் இருக்கும்போது, இந்த மாதிரி ஹார்ட் பிரேக்ல சில விஷயங்களை தூக்கி மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறது பெஸ்ட். உங்களுக்கு அப்படி தோணுதா, 1 நாள் 2 நாள் ஒரு 5-6 நாள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு வெளியில வந்துருங்க. ஸ்ட்ராங்கா வெளில வாங்க. நம்மளால முடியும். ஒரு ஃபெயிலியர் இருந்து தான் ஒரு சக்சஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு நீங்க ஒரு லெசன்ஸ் கத்துப்பீங்க. அந்த லெசன்ஸை திருப்பி பண்ண மாட்டீங்க. அந்த தப்பான வேலையை திருப்பி ட்ரையே பண்ண மாட்டீங்க, கிட்டேயே போக மாட்டீங்க. உங்க மனசும் அது கிட்ட போகாது. அப்ப அடுத்த புது ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அதுல ஒரு மெத்தட் கிடைக்கும், அதுல ஒரு நீங்க போயிட்டே தான் இருப்பீங்க. இதுதான் என்னை கேட்டா ஹார்ட் பிரேக் வர்றது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அடுத்த சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நான் நினைப்பேன். ஏன்னா நான் பட்டிருக்கேன், இன்ன வரைக்கும் நான் பட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கஸ் பண்றேன்னா, நான் வச்சிருந்த அவங்க அன்பு, அவங்க என் மேல வச்சிருந்தது, சில கடைசி அந்த கசப்பான விஷயங்கள்னால முறிவு ஏற்பட்டு போனது, அதை டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்காது. அப்ப நான் பண்ணதும் பொய்ன்னு ஆயிரும், ரைட்டுங்களா? அப்ப நம்ம அதை டிஸ்கஸ் பண்ற இந்த வீடியோல என்ன நடந்தது ஏதுன்னு அந்த ஸ்டோரி தேவையில்லை. உங்களுக்கும் நடந்திருக்கும், நான் அந்த ஸ்டோரி எல்லாம் கேட்கல, விட்டுருங்க, தூக்கி போடுங்க. வாழ்க்கைன்றது சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் ஆண்டவன் படைச்சு வச்சிருக்கான். உங்களை உள்ள இந்த பூமிக்குள்ள அனுப்பிச்சிருக்கிறானா, நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒருத்தருக்காண்டி நீங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையை தொலைக்கிறதோட, வாழ்நாள் முழுதும் போறதோட பல வேலையை பண்ணுங்க. அந்த நினைவு வரமும் சில நேரம் அது சம்பந்தமா போயிட்டே இருங்க. என்னை கேட்டா ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் விட்டுருங்க. இதனால ஆல்கஹால் பண்றது, சிகரெட் குடிக்கிறது, நிறைய கெட்ட பழக்கம் போறது மகா தப்பு. இதுக்காண்டி நம்ம பாடி, நம்ம இந்த கொடுத்திருக்கிற உடம்ப ஏன் வீணாக்கணும்? ஏன் அவங்களுக்காண்டி நம்மளை ஏன் வீணாக்கணும்? நீங்க ஒரு காலகட்டத்தில் எந்திரிச்சு வரலாம், நம்ம லைஃப்ல எல்லாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்க கையில இந்த பாடி இருக்காது. நீங்க எந்திரிச்சு லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற இந்த மெயின் பார்ட் இருக்காது. இல்லாதப்ப உங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதுக்கு பெட்டர் அழுதுட்டு போயிடுங்க, இல்ல வேற ஏதாவது ரிலாக்ஸேஷன் போயிடுங்க. நீங்க தண்ணி அடிக்கிறதுனால என்ன ஆகும்னா பாதிப்பு நம்மளுக்கு தான். சிகரெட் குடிக்கிறது நம்மளுக்கு தான் பாதிப்பு. வேற கெட்ட பழக்கம் என்ன வேணா வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு தான் பாதிப்பு. அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. ஏன்னா அவங்க லைஃப்ல ஏதோ சந்தோஷம் நோக்கி போறனால நம்மளை தூக்கி போடுறாங்க, ரைட்டா? அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு, நம்ம இருந்தா இடைஞ்சல இருப்போம்னு அவங்களுக்கு தெரியுது, அதனால நம்மளை தூக்கி போட்டிருக்காங்க. போட்டோம், அவங்க என்ன வேணா போட்டோம். அதுக்காண்டி நம்ம வருத்தப்பட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு நம்ம பண்ணது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கூட கொடுக்கலாம். இல்ல அவங்க லைஃப்ல அப்பாடா நிம்மதின்னு நினைச்சுப்பாங்க. நம்ம அதே மாதிரி நினைப்போம், அப்பாடா நிம்மதி,
இன்னிலேருந்து நம்ம புது லைஃப், புது பாட்டு, புது விஷயங்கள். லைஃப்ல ஒருத்தர் தான் இல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மள மாதிரி பட்ட கஷ்டத்துல ஒருத்தவங்க நம்ம சேரும் போது நம்ம லைஃப் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம அதுக்கு அந்த இதை முயற்சி பண்ணுவோம். நீங்க புதுசா இப்படி நான் ஒருத்தர் தான் லவ் பண்ணுவேன், ஒருத்தர் இப்ப காயப்படுத்திட்டாங்க, இதுல வந்து லவ்ன்றது நான் கொண்டு வரதோட நிறைய விஷயங்கள் டிராவல் ஆகும். இதுல வந்து நம்ம பெத்தவங்கல இருந்து ஆரம்பிச்சு கூட பிறந்தவங்கல இருந்து இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து வேலை பார்க்குற இடத்துல இருந்து பிசினஸ்ல இருந்து நீங்க எதை எடுத்தாலும் அங்க ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக்கான விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா நம்பிக்கையின் பேரில் பழகிருப்போம், அவங்க நம்மளை ஏமாத்திருப்பாங்க. அதான் உண்மை, வேற ஒண்ணுமே இல்லை. நம்மளை ஏமாத்திட்டாங்க, அதை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுட்டே உட்காந்துருப்போம். கரெக்டா? வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் வந்து நடக்காது. லவ்ன்னு நினைச்சாலும் சரி, இல்ல வேற எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி. அதனால அவங்கள யோசிக்காதீங்க, நம்மளை யோசிப்போம். நம்மளை வந்து காணா போற அளவுக்கு எந்த ட்ரக்ஸையும் யூஸ் பண்ணாம அழுது புரண்டு எந்திரிச்சு திருப்பி போல்டா எந்திரிச்சு பாருங்க. அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ரிவெஞ்சே வந்து நம்ம எந்திரிச்சு நின்று ஸ்ட்ரைட்டா நம்ம பாக்குறது. நம்ம தலை குனிஞ்சோ இல்ல நம்ம வந்து ஒண்ணுமே இல்லைன்றது காமிக்கிறத விட நெத்திக்கு நெத்தி நில்லுங்க. நம்ம ஜெயிச்சோன்றத அவங்களுக்கு அப்பதான் புரியும். அவங்க தலை குனிஞ்சுதான் போவாங்க. இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து படாத கஷ்டங்கள் எனக்கு லைஃப்ல கிடையாது. உறவுகள்லேருந்து ஆரம்பிச்சு பணத்துலேருந்து என்னை ஏமாத்தினதுலேருந்து ஜஸ்ட் அவ்வளோதான். ஜஸ்ட் தூக்கி போட்டு ஒரு கான்டாக்ட் மாதிரி தூக்கி போட்டுட்டு நான் எடுக்காத விஷயம் இந்த ட்ரக்ஸோ இந்த எந்த இதுக்குமே நான் போகல. அந்த டைம்ல அழுதேன், கஷ்டத்தை கத்துனேன், ஆட்டோமேட்டிக்காக அடுத்து எந்திரிச்சேன், அடுத்த வேலையை பார்த்தேன், புது பாத் கிடச்சிச்சு, புது வேலை, புது விஷயங்கள் எல்லாமே புதுசாகவே அடிக்கும் போது அந்த பழச ஒரு சட்டன் கூட நான் திரும்பி பார்க்கல. தூக்கி போட்டது தான். திருப்பி வந்தாங்கன்னா சேர்த்துக்குவீங்களா? இது அந்த கனவே கிடையாது. நம்ம புதுசாக போவோம். லைஃப்ல இன்னும் இருக்கு, நம்ம இன்னும் 1000 இந்த உலகம் வந்து கோடிக்கணக்கில் பேர் இருக்காங்க, மில்லியன்றாங்க. அப்போ அந்த பீப்புள்ஸ் நம்ம பார்த்துட்டே போவோம். லைஃப்ல நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இந்த கணத்தை இந்த நேரத்தை நான் என்ஜாய் பண்றேன். நான் ஏன் பார்த்து என் வழி தனி வழி மாதிரி எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்குள்ள தான் நான் போறேன். நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். நான் யோசிச்சது நடக்குது. யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி உட்காந்து கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு ஒருத்தவங்களை காண்டி லைஃபை வேஸ்ட் பண்றதுக்கு? எந்திரிச்சு வாங்க, நான் இருக்கிறேன் உங்களுக்கு.